தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, புதன்கிழமை குடும்பத்துக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சூசையப்பர் ஜெபிக்கிறார். நான் சூசையப்பர் ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறேன். 2 துறவிகள் பேசிக்கொண்டார்களாம். துறவிகள் பேசிக்கொண்டார்களாம். ஒரு துறவி ரொம்ப ஏழ்மையாகவே காணப்பட்ட துறவி மற்றொரு துறவியை சந்திக்க வருகிறார். இவர் ரொம்ப வளமையாக இருக்கிறார். பார்த்த உடனே கூட்டிட்டு போய் காட்டுறாரு. பாரு, நான் இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன், பாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சொந்தமாக இருக்கிறது. இனி பேதுருடைய வாரிசுகளாய் இருக்கிற நாம், என்னோட பொண்ணோ வெள்ளியோ கிடையாது என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. பேதுரு சொல்லுவார் அல்லவா, அவர் ஒருத்தர் கேட்பார், எனக்கு ஏதாவது பண்ணுங்க, உடனே என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ இல்லை, இயேசுவின் பெயரால் எழுந்து நட அப்படின்னு பேதுரு சொல்லி அந்த சுகத்தை கொடுப்பார் அல்லவா. அதை சொல்றார் அவர். இனி பொண்ணோ வெள்ளியோ இல்லை என்று சொல்ல வேண்டாம், என்கிட்ட எல்லாம் இருக்கு, அதை வைத்து நான் இறைப்பணி செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். யாரு? இந்த வசதியாய் மாறி இருக்கிற அந்த மத குரு. அப்போ இந்த குரு ஏழ்மையாக இருக்கிறவர் பார்த்து சொன்னாராம், ஆமாம், இனி பொண்ணோ வெள்ளியோ இல்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், அதே போல் இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்றும் சொல்லவும் முடியாது, இந்த பொண்ணோ வெள்ளியை வச்சு தான் நம்ம எதாவது செய்யணும், இயேசு அந்த இடத்துல இருக்க மாட்டார் என்று சொன்னார்களாம். பிரியமான இறை உறவுகளே, பல வேளைகளில் இந்த மனித வாழ்க்கை, குறிப்பாக குடும்பத்தை பற்றி தியானிக்கிற வேலை, குடும்பங்களில் இது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே, எனக்கு பைக் இல்லையே, எனக்கு இந்த வேலை அமையலையே, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையலையே என்று சொல்லி சொல்லி இருக்கிற இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். நம்மகிட்ட எது இருக்கிறதோ அதுதான் அடுத்ததை அடைவதற்கான படிக்கல். நாம் இல்லையே, இதை இல்லையே இல்லையே என்று சொல்லி இருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம். எது இல்லை என்றாலும் உன்னிடம் ஜெபமாலை இருக்கிறது, ஜெபித்து விடலாமே. எது இல்லை என்றாலும் இருக்கிற இடத்துல ஆலயம் இருக்கிறது, ஆலயத்துக்கு சென்று அமர்ந்து ஜெபித்து விடலாமே. எதுவும் இல்லை என்றாலும் வாரத்திற்கு நல்ல திருப்பலிகள், ஆலயங்களை நடைபெற்று கொண்டிருக்கிறது, வாரத்துக்கான அபிஷேகத்தை வாங்கி விடலாமே. எது இல்லை என்றாலும் தனி ஜெபத்தில் காலை எழுந்தோட ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிடங்கள் நீ அமர்ந்து ஜெபித்து விடலாம், ஜெபித்து விடலாமே. இதை ஜெபிக்கிற பொழுது மீதி அனைத்தும் தானாக வந்து சேருமே. ஆனால் இருக்கிற அபிஷேகத்தை மறந்து விடுகிறோம். அதுபோலதான் நம்ம திறமைகளை நம்ம மறந்து விடுகிறோம். ஆண்டவர் எதையோ ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, நிறைய இல்லை, உண்மைதான், நம்ம விட நிறைய பேர் வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனா என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அது என்ன? அதை மூலதனமாக்கு, அதை நோக்கி உழைப்பை வை, அது உனக்கு இல்லாததை நோக்கிய பயணத்துல அதை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா. ஜெபம் ஒன்று மூலதனமாக வை, ஜெபத்தை வைத்து உன் வேலைகளை தொடங்கு, வாழ்க்கை அபிஷேகமாய் மாறும் அல்லவா. எனவே சில வீடுகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமாய் பேசுகிறார் என்று நினைக்கிறேன். சில பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இல்லையே இல்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறீங்க. பொருள் இல்லை, பைக் இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, இப்படி அமையல. இல்லை, உன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், உன்கிட்ட ஜெபம் இருக்கு, ஜெபமாலை இருக்கு, உனக்கு திருப்பலி இருக்கு, உனக்கு ஆலயம் இருக்கு, உனக்கு வழிபாடுகள் இருக்கு. ஜெபி மாறும், ஜெபித்து உழைத்து பார், மாறும். நாமும் கூட இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. பொருட்கள் தான் இல்லை, கடவுள் இருக்கிறார். நண்பர்கள், அதுதான் இன்றைக்கு செய்தி. இன்றைக்கு செய்தி அதுதான். இதுதான் அன்றைக்கி என்ன செய்தியில் பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 1-6 வரை. இது சீடர்களை அனுப்புகிற பொழுது பொருட்களை எல்லாம் கொடுக்கல, அதிகாரத்தை அனுப்புகிறார். அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். பைகளை ஓட்டுகிற அதிகாரம், பிடிகளை தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். சீடர்கள் வெற்றியாய் திரும்பி வருகிறார்கள். ஆண்டவர் தர அதிகாரத்தை எடுத்துக்கோ, இதுதான் ஜெபம். ஆண்டவர் தர அதிகாரத்தை எடுத்துக்கோ, ஜெபமாலை. ஆண்டவர் தர அதிகாரத்தை எடுத்துக்கோ, திருப்பலி. ஒப்பு கொடுத்து ஜெபி, வாழ்க்கை அபிஷேகமா மாறும். இல்லையே என்ற நிலை மாறி, எனக்கு இருக்கு, உனக்கு வேணுமா, நான் தரேன் என்ற நிலையில் ஆண்டவர் உன்னையும் என்னையும் வைப்பார். ஜெபிப்போம். அப்பா நன்றி, இறைவா நன்றி. இந்த பிள்ளைகள் இதெல்லாம் இல்லை என்று ஜெபிக்கிறார்களோ ஒன்று உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். யாரெல்லாம் ஜெபிக்க இயலாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். யாரெல்லாம் தினந்தோறும் ஜெபமாலை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, என்னவெல்லாம் குறைகளோடு இருக்கிறார்களோ, என்னவெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறார்களோ, குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற வேலையில் எந்த குடும்பங்களெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் நோய் நொடிகளோடு இருக்கிறார்களோ, எந்த வீடுகளெல்லாம் வீட்டில் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, அப்பார் நீ தொடுவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உமது வல்லமையா இந்த பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக. கமெண்ட்ல அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிறேன். என்னெல்லாம் தேவைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஃபாதருக்காக ஜெபிங்க, ஃபாதருக்காக வேண்டுங்க, உடனே சுகத்துக்காக ஜெபிங்க, வேலை வாய்ப்புக்காக ஜெபிங்க, எதெல்லாம் வைக்கிறார்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன்.
ஆண்டவரே நீங்கள் தொடுங்க ராஜா. அப்பா உங்கள் வல்லமை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், பிள்ளைகளே அபிஷேகமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் மீட்கப்படும். வல்லமையான இரவு இந்த நாளிலே தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் மகளே, மகனே, உன்னை உயர்த்துகிறேன். உன் குடும்பம் அபிஷேகமாய் மாறுகிறது இந்த நாளும் இனிய நாளே. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஒவ்வொரு நாளும் இடைக்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்க எந்த குடும்பத்திலலாம் பிரச்சனைகளோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. டேக் கேர். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. தேங்க்யூ.